வேஸ்ட் ஆகிற வாழைப்பழத்தை வச்சு டீ கடை இனிப்பு போண்டா பஞ்சு போல சாஃப்டா எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாமா? இதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல நல்லா பழுத்த வாழைப்பழமா 2 எடுத்துட்டு கட் பண்ணி உள்ள சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த வாழைப்பழம் கிடைச்சாலும் எடுத்துக்கோங்க. சின்ன சைஸ்ல கிடைக்குதுன்னா 4 to 5 எடுத்துக்கோங்க. இது கூட 3/4 கப் சக்கரை 3 ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா ஃபைனா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். தண்ணி எதுவும் சேர்க்க கூடாது. சக்கரையே மெல்ட் ஆகி இந்த அளவுக்கு தண்ணி மாதிரி வந்திருக்கு. இது கூட இப்போ ஒரு முட்டையை உடைச்சி உள்ள சேர்த்துட்டு நல்லா ஃபைனா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். இதை ஒரு பவுலுக்கு மாத்திட்டு இது கூட 1/2 கப் அளவுக்கு மைதா சேர்க்கணும். ஃபர்ஸ்ட் 1 கப் மட்டும் சேர்த்துக்கோங்க. செக் பண்ணிட்டு லாஸ்ட் 1/2 கப் சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா இல்ல ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷனல் தான். ஒரு விஸ்கில கரண்டியை வச்சு கட்டிகள் இல்லாம நல்லா கலந்து விட்டுடலாம். எடுத்து ஊத்தும்போது நல்லா கெட்டியா வரணும். மாவு தண்ணியா இருக்கிறதுனால இன்னொரு 1/2 கப் மாவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது ஒரு பிளேட் போட்டு மூடி 10 நிமிஷத்துக்கு அப்படியே ரெஸ்ட் விட்டுடலாம். 10 நிமிஷம் ஆகிடுச்சு. மாவு நல்லாவே ஊறி வந்திருக்கு. பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கையில கொஞ்சமா தண்ணி நினைச்சு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து கிள்ளி விடுங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேம்ல மட்டும் வச்சிடாதீங்க. எண்ணெய் நல்லா உறிஞ்சிரும். 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் எண்ணெய் ஃபில்டர் பண்ணிட்டு இதை வெளியே எடுத்துடலாம். அவ்வளவுதான். நல்லா ஸ்பான்சியா டீ கடையில கிடைக்கிற அதே டேஸ்ட்ல இனிப்பு போண்டா ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.